ஊத்துற நீ வேணா டயர்ட் ஆகலாம், சாப்பிட்ற நான் டயர்ட் ஆகும். சுடு 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 சுடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்புறம் அதே மாதிரி சார் ரைஸும் வச்சா அதிகமாக தான் சாப்பிடுவேன். ஒரு இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸில் ஒரு குக்கர் இருக்கும், அது தனியாக வச்சுருவாங்க. உங்களுக்கு குக்கர்? ஆமாம், நான் அது ஃபுல்லாக சாப்பிடுவேன். அது மாதிரி காய்கறியும் வச்சு அதிகமாக சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு புரியல, ஒரு வீட்டில் எல்லாருக்கும் தானே குக்கர் இருப்பான், உங்களுக்கு உங்களுக்கு பெரிய குக்கர். எங்கள் வீடு வந்து ஆக்சுவலாக ஜாயின்ட் ஃபேமிலி சார். அதாவது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, தாந்தினி பையன்னு சொல்லிட்டு. தாந்தினி பயல். தாந்தினி பயல். இப்போ இவ்வளோ சட்டி. ஆனா எனக்கே நான் முதல் முறையா ஒரு ஆளுக்கு தனி குக்கர் வச்சிருக்கேன் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆமா, அந்த மாதிரி வைப்பாங்க எங்க வீட்டில். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே திருப்பி இன்னொரு குக்கரில் வைப்பாங்க, 10 அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு குக்கர் முடிஞ்சு இன்னொரு குக்கரா? ஆமா. ஸோ நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முட்டை வதக்கி வச்சா எனக்கு தனியாக வச்சிருவாங்க. எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க? நான் ஒரு 10 முட்டை கிட்ட சாப்பிடுவேன் ஒரே நேரத்துல. ஏங்க திகட்டாதாங்க? திகட்ட. அது முட்டை பொடி மாஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தனி குக்கர், அதுவும் பத்தலையா இன்னொரு குக்கர், இந்த இடத்துல கார்பு பக்கமே போக மாட்டேன், கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் யாரு? நான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பாடு அந்த பக்கமே போகிறதில்ல. 50 வருஷமாவா? 50 வருஷமா. இப்போ எனக்கு 75. 75? ஆமாம். சாப்பாடு என்னென்னா காலையிலே நட்ஸு. நட்ஸு. ஆமாம், நட்ஸு நானே ரெடி பண்ணுவேன். நீங்கள் வேணாம் சார். ஒரு காலத்தில், இப்போலாம் ஆக்சுவலி நிறைய நட்ஸ் சொல்ல, ஒரு காலத்தில் நட்ஸை பார்க்கணுன்னா வெண்பொங்கலில் தூவிருப்பாங்க மேலே, குர்ரா ப்ளீஸ்ரா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு இருந்ததுதான். இப்போ வந்து நட்ஸே சாப்பிடுறீங்க. எப்படி சார் நட்ஸை சாப்பிடுறீங்க? நட்ஸ் வச்சுட்டு ஒரு 30 கிராம் அப்படி போட்டு 3-4 ஸ்பூன் போட்டு அப்படி குடிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்துடலாம். அப்புறம் ஒரு காய்கறி சாலட். காய்கறி சாலட்? ஆமாம். வேணும்னா இன்னொரு நேரம் நட்ஸை போட்டு திருப்பி ஒரு தரம் குடிச்சிட்டு நட்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 50 வருஷமா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல, ஒருத்தர் எப்படி 50 வருஷமா தோசை இட்லி பூரி பொங்கல் எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியும்? இருக்கிறது இல்லையே. கடைக்கோ இல்லை எங்கேயோ போறாங்கன்னா தோசையோ எண்ணெயில் போட்ட பூரி எடுக்கும் போதோ டெம்ப்டே ஆவா, அதை சாப்பிடணும்னு தோணாதா? டெம்ப்டெல்லாம் நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுச்சு. அவர் டயட்டுக்கு என்னப்பா சொல்றீங்க சார்? அதெல்லாம் உங்களுக்கு ஒத்தே வரா சார், நாக்கில் ருசி கண்டுபிட்டாச்சு. இதுக்கப்புறம் அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி. உங்களை விட நாங்கள் ருசிச்சு தான் சாப்பிட்றோம், ரசிச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு வந்து சுகரு பிபி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் ரிப்போர்ட் இருக்கு, வேணா தரேன். சுகரு பிபி எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. வேற ஓகே, நீங்க என்ன குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்றீங்க? உங்களுக்கு சீம்பால் தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்களா? சீம்பால் மாடு கண்ணு போட்டால் ஃபர்ஸ்ட் கறக்கிற பால். அது சீம்பால் எப்படி குவான்டிட்டி ஆகும்? குவான்டிட்டி இல்லை, அது 8 லிட்டர்னாலும் அந்த 1 டே ஷெடியூலில் 1 டே நான் ஒரே ஆளாக சாப்பிட்ருவேன். பிகாஸ் அதுக்கு நான் லீவ் போட்டு போவேன். நான் முன்னே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு சீம்பாலே ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் மாடு இருக்குது சார், நான் ஏன் வெளியில் போய் வாங்கணும்? அப்படியே ஸ்பாட்டில் அங்கே மாடு கண்ணுக்குட்டி போடுற மாதிரி சிம்டம்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க. நான் இங்கேருந்து பஸ் பிடிச்சி, ஏன்னா இங்கேருந்து 5 ஹவர்ஸ், நான் கள்ளக்குறிச்சி 5 ஹவர்ஸ் எங்கள் அப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே போய் நானே உட்காந்து பால் கறந்து நானே வச்சு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டு 3 நாள் சாப்பிட்டு தான் காலேஜ். எவ்வளோ சாப்பிடுவீங்க சார்? 8 லிட்டர் பால்னு வச்சுக்கோங்களேன். மாடு வந்து 8 லிட்டர் அதெல்லாம் அடுத்தடுத்து கறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபீட் கொடுக்க அடுத்து மில்க் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். சீம்பால் எப்படி 8 லிட்டர் வரும்? எப்படி ஏன் வராது? இப்போ இருக்க ஹச்எஃப் ஜெர்சி மாடெலாம் நல்ல பால் இருக்கும். எங்கள் வீட்டில் நல்ல சீமம் பசுமாடுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதில் நல்ல 8 லிட்டருக்கு இருக்கும். சரி, ஓகே.